அனைவருக்கும் வணக்கம். நான் வர்மக்கலை மற்றும் சித்த மருத்துவ ஆசிரியர் டாக்டர் கன்னியப்பன் பேசுகிறேன். முதல் காணொளியில் இடுப்பு வலியை பற்றி பார்த்தோம். இரண்டாவது காணொளியில் முட்டி வலி பற்றி பார்த்தோம். இப்போது கழுத்து வலி ஏன் ஏற்படுகிறது, அதற்கு என்ன நிவாரணம் செய்யலாம் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, கழுத்து வலிக்கு காரணம் சரியான தலையணையே இல்லை. இந்த முறையற்ற தலையணையை பாய்ப்பதனால் கழுத்து வலி ஏற்படலாம். இரண்டாவது காரணம், அதிக நேரம் குனிந்து கொண்டு லேப்டாப் பார்ப்பது, ஃபோன் பார்ப்பது போன்றவற்றால் ஏற்படலாம். மூன்றாவது, அவர்களுக்கு கழுத்தில் நெட்டி உடைக்கிறது. சிலர் சொந்தமாகவே கழுத்தை நெட்டி உடைப்பாங்க, இல்லைன்னா முடிவெட்டும் கடைக்கு போய் அவர்கள் நெட்டி உடைக்கிறதுனால ஏற்படக்கூடியது இருக்கும். இது ஒரு காரணம். இன்னொன்று என்ன சொல்லலாம்னு சொன்னால், கழுத்து வலி வரும்போது கண்ட மாத்திரைகளை சாப்பிடுவது, கழுத்துக்கு போதிய பயிற்சி இல்லாதது, தோள்பட்டைக்கு போதிய பயிற்சியெல்லாம் இல்லாத போது கழுத்து வலி வரத்தான் செய்யும். ஸோ போதிய பயிற்சிகளை செய்யுங்க. இன்றைக்கு அந்த பயிற்சிகளெல்லாம் நாங்கள் செய்து காண்பிக்க இருக்கின்றோம். அவற்றை பார்த்து உங்களுடைய இந்த கழுத்து வலியை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். எப்படி அதை செய்வது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். என்னோடு இன்று தியாகராஜன் அவர்கள் இருக்கிறார்கள். இவர் இந்த கழுத்துக்கு எப்படி அந்த பயிற்சிகளை செய்கிறார் என்பது பாருங்கள். இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் திருப்ப போகிறோம். நம்ம பாருங்கள், இது போல் ரொம்ப வேகமாக இல்லாமல் ரொம்ப மெதுவாக இல்லாமல் கழுத்து திருப்பணும். இது ஒரு 10 முறை நீங்கள் செய்யணும். இடது வலது இடது வலது என்று. இப்பொழுது மேலேயும் கீழேயும் செய்ய போகிறார். மேலே கீழே, மேலே கீழே. இது 10 தரம் செய்யுங்க. அடுத்தது அரை வட்டம், கீழே பார்த்து இப்படி மேலே தூக்குவது, அந்த பக்கம் பார்த்து மேலே தூக்கணும். மறுபடியும் அங்கிட்டு பார்த்து தூக்குறாரு. அடுத்தது கழுத்தை தூக்க போகிறாங்க, கைகளை வைத்து தூக்க போகிறாங்க, வைத்து மேலே தூக்குறாரு. பாருங்கள், இதெல்லாம் கழுத்துக்கான பயிற்சி. அடுத்தது இந்த தாடை எலும்பு, நெஞ்சு எலும்பில் பட்டு கழுத்தை இழுக்கிறாங்க. முரட்டுத்தனமாக இழுக்கக்கூடாது, ஓரளவு இந்த கழுத்து நரம்புகளுக்கு நாம் பயிற்சி கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ வேறு சில பயிற்சியை நம்ம பார்ப்போம். இங்கு மதன் இருக்கின்றார். அவர் என்னென்ன பயிற்சிகளை அவரை வைத்து இந்த கழுத்துக்கான பயிற்சிகளை செய்யலாம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, சொந்தமாகவே கையை வைத்து கொண்டு தள்ளுதல். இந்த கை தள்ள விடக்கூடாது, தலை தள்ள வேண்டும். இது ஒரு 10 கவுண்டுக்கு தயாரிக்கணும். அடுத்த பக்கம் 1 2 3 4ன்னு 10 வரை இருக்கணும், தலையணும். இப்பொழுது பின்பக்கமாக கையை வைத்து கொண்டு பின்னால் தள்ளணும். 1 2 10 எண்ணிக்கை. அடுத்தது முன்னுக்கு நெற்றியில் கையை வைத்து தள்ள வேண்டும். இதெல்லாம் கழுத்து நரம்பு, கழுத்து எலும்புக்கு சரியான பயிற்சிகள். அது முடிந்த உடனே, கழுத்துக்கு போதிய பயிற்சி இல்லாமல், இந்த தோள்பட்டைக்கு பயிற்சி இல்லாதனால இந்த வலியெல்லாம் வரக்கூடிய காரணம். ஸோ இப்போ அதை எப்படி சுழற்றுறார் என்று பாருங்கள். கைகளை முன்பக்கம் மேலே தூக்கி அதே மாதிரி சுழற்ற வேண்டும் 10 முறை. பிறகு பின்பக்கமாக 10 முறை செய்கின்றார். சரி, பயிற்சிகளை நம்ம செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். பாருங்கள், என்னுடைய மோகன் இருக்கின்றார். இவர் சில பயிற்சிகளை செய்ய போகிறார். எப்படி என்பதை பார்ப்போம். இந்த தலைக்கு முதல்ல பார்த்தீங்க, தலைக்கு பயிற்சிகள் செய்தாங்க. இப்போ சொந்தமாகவே அந்த கைகளால் உங்கள் கழுத்தை தள்ள வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை, வேறு யாராவது அவருடைய துணையை கொண்டு நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த கழுத்து வலி உள்ளவர்கள் கழுத்து முதல்ல இப்படி ஒரு பக்கம் திருப்ப சொல்லணும். திருப்பிட்டு கை அங்கே வைத்து கொண்டு, இப்போ என்னுடைய கையை தள்ளுங்கன்னு சொல்லலாம். தள்ளுங்கன்னு சொல்லும்போது பாருங்கள், அவங்க தள்ளுறாங்க. அந்த கழுத்து நரம்பெல்லாம் உறுதியாகும். 1 10 வரை எண்ணிக்கை. அடுத்தது இந்த பகுதியில் கழுத்து அந்த பக்கம் திருப்பிட்டு இங்கே தள்ள சொல்லணும். இந்த மாதிரி தள்ளும் போது கழுத்து நிறுவனம். சரிங்களா? அடுத்தது தாடையில் கையை வைத்து கொண்டு கீழ் நோக்கி தள்ள சொல்லணும். 1 2 3ன்னு சொல்லி 10 எண்ணிக்கை.
ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் உங்களால் முடிந்தால் நீங்களே சொந்தமாக செய்யுங்க. கையை அந்த மாதிரி வைத்துக்கொண்டு தள்ள பாருங்கள், இல்லைன்னா யாரையாவது துணைக்கு அழைத்து கொண்டு செய்யுங்க. அடுத்தது இந்த பந்தை கொண்டு கழுத்து பகுதியில் எப்படி பயிற்சி செய்ய போகிறோம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க. ஓகே, இப்பொழுது பந்தை கொண்டு கழுத்திற்கு வைத்து எப்படி பயிற்சி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். நான் இவருக்கு பின்னால் கழுத்தில் இந்த பந்தை வைக்கின்றேன். அவர் அழுத்த சொல்ல வேண்டியது, ரொம்ப அழுத்த வேணும், ஓரளவு நீங்கள் கழுத்துக்கு அழுத்தணும். 1 2 3 4ன்னு 10 எண்ணிக்கை விட்டுட்டு மீண்டும் ஒரு முறை அழுத்துறாரு. இது போன்று செய்து வந்தால் கழுத்து வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும். அதே நேரத்தில் லேப்டாப் பார்க்குறது, ஃபோன் பார்க்குறதெல்லாம் நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். அதில் வேலை செய்யக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தரமாவது அவர்கள் கொஞ்சம் நடந்துட்டு பயிற்சி செய்துட்டு தொடர்ந்து அங்கே செய்யலாம். அது மட்டும் இல்லாத லேப்டாப் எவ்வளோ உயரம் இருக்கோ அதை உயரத்தை கொஞ்சம் நீங்கள் உயர்த்தி நாற்காலி அளவுக்கு நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அல்லது அதை உயர்த்த முடியாத போது நாற்காலியை கீழே இறக்கி அந்த அளவுக்கு இருங்க. பிள்ளைகள் இடத்துல இந்த ஃபோனை கொடுத்து கழுத்து வலியை உண்டாக்கி விட்டால், தேய்மானம் அடைந்து விட்டால் ரொம்ப கஷ்டம் திருத்துறது. அதனால் ஒன்று அவங்க படுத்து கொண்டு பார்க்கலாம், அந்த மாதிரி விடுங்க. கழுத்து வலி வந்துச்சுன்னு சொன்னால் குணப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அதனால் இதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் தான் அதற்கான உறுதியாக செய்ய வேண்டிய பயிற்சிகளை நம்ம செய்யணும். முடிந்தவரை இந்த முடி வெட்டும் கடையில் போயிட்டு கழுத்தை உடைங்க, சொந்தமாக கழுத்து நெட்டி எடுக்கிறதெல்லாம் வேண்டாங்க. தயவுசெய்து பின்பற்றி கழுத்து வலியிலிருந்து நிவாரணம் பெற்று நலமாக வாழ்வதற்கு எல்லாரும் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்த காணொளியில் நாம் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.